வரே வா! சூப்பரான ஒரு பிரியாணிங்க. இந்த பிரியாணி சாப்பிடலன்னா கண்டிப்பா நீங்க சாப்பிட்ருங்க. ஏன்னா டேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம சென்னையில பிரியாணியோட இந்த பிரியாணி இன்னும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹைதராபாத் பிரியாணி. செம்ம சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை பணக்காரன் கிடையாது. அதேமாரி டாக்டரும் கிடையாது, பேஷண்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி லெவல யார் இருந்தாலும் இஷ்டப்படுவாங்க. குழந்தையிலேருந்து எல்லாமே பெரியவங்க வந்து ரொம்ப பிடிச்சு சாப்பிடுறது ஹைதராபாத் பிரியாணி செம்மையா இருக்கும். வாயில வச்சா செம்ம கரைஞ்சு போகும். அந்த மாரி கொஞ்சம் பத்தாது நம்ம நிறைய சாப்பிடணும்னு தோணும். அந்த மாரி ஒரு பிரியாணி தான். நம்ம நல்லா சிக்கனை கழுவிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். சிக்கனை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட வந்து ஜிஞ்சர் பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து லெமன் சாறு, கொஞ்சமாக வந்து உப்பு நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம். தனியா பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறமா வந்து கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக வந்து வெங்காயம் வறுத்தது அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சிடலாம். தயிர் கூட ஊற்றினங்க. தயிரும் ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து வெங்காயத்தை போட்டு கரம் மசாலா போட்டுடலாம். நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சது மசாலா அப்படியே எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறமா நல்லா கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து வர டைமில் ரைஸ் வந்து கழுவி வச்சா போதும். 1/2 ஹவர் முன்ன அது ரைஸ் அப்படியே போட்டுட்டு தம் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி போட்டுருங்க. பச்சை மிளகா மேலே போட்டுக்கோங்க. செம்ம சூப்பராக மூடி போட்டு திறந்து ஒரு குளிக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. முந்திரி திராட்சை மேலே மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. கொஞ்சமாக வெங்காயம் வறுத்து தூக்கி விட்ருங்க. அவ்வளோதாங்க சூப்பரான வந்து ஹைதராபாத் பிரியாணி செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வந்து எல்லாருக்கும் எல்லா குடும்ப அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு ரிக்வெஸ்ட்டாக இது கேட்குறேன் நான். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பிரியாணி ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்ல மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள். தேங்க்யூ.